இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்த தமிழகமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன விஷயம்? அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சது தான். என்ன அப்படி செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமா அரசியல்ல இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு மேதை வந்து எப்படி வந்து இந்த கத்துக்குட்டிங்களை போய் ஜாயின் பண்ணாரு அப்படின்றதா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சிருப்பீங்களா? அப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய அரசியலே எல்லாமே தெரிஞ்சவர். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் கூடவே இருந்து அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் இங்க போய் எப்படி சேர்ந்திருப்பாரு? அப்படியே அவர் சேர்ந்திருந்தாலும் அதான் சேர்ந்துட்டாரே அப்படி ஒரு சேர்றப்போ எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம அப்படியே சேர்ந்திருப்பாரு? கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு தான் வந்து இப்ப அவர் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அது என்ன கண்டிஷன்ன்றது தெரியுமா? அந்த கண்டிஷன்ஸ் கேட்டு விஜய் ஸ்டன் ஆயிட்டாராம். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. மொத்தமா 4 கண்டிஷன் போட்டிருக்காரு. அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லப் போறேன். சோ அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அவங்க கட்சி பணியை வந்து சூப்பராகவே செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது தொகுதியில வந்து இப்போ ஏதாவது பிரச்சனை உடனே தீர்க்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யார் யாரை நிற்க வைக்க போறன்ற முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு சர்வே எடுக்க ஆரம்பிச்சு, எந்த கூட்டணியோட வச்சு நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு எல்லாருமே வந்து பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் இவ்வளவு வருஷமா டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப புதுசா வந்து டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. கட்சி வந்த வருஷத்திலேயே 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு வந்து சாரிங்க, இன்னொன்னு டிஎம்கே, இன்னொன்னு வந்து டிவிகே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து முதல்ல வந்த கட்சி வந்து வின் பண்ணுமா அப்படின்றது சந்தேகம் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, கூட்டணி வச்சா வாய்ப்பு இருக்கு, சுயேட்சைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருக்கிறப்ப டிவிக்கு வந்து எல்லாருமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் வச்சிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அங்கே யார் பெரிய அளவில் யார் வந்து மாமேதைகள் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் புஷி ஆனந்த்னு சொன்னா எல்லாம் முக்குன்னு சிரிச்சிட்டாங்க. புஷி ஆனந்த் அவர் எங்க மாமேதை, அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? சரி ஆதவ அர்ஜுனா இருக்காரு, யார் அவரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரத ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து டிவிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று விஜய் அவர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா, இவங்க 2 பேர் மட்டும் தான். அப்ப அந்த கட்சியிலே அவங்க பேரை மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஜான ஆரோக்கிய சாமியில யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த மனுஷன்லாம் யாருக்குமே பெருசா தெரியாது. இவங்க 3 பேர் மட்டும் தான் தெரியும். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் வந்து ட்ரோல்ல பாக்குறாங்கல்ல புஷி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனாவையும். அதனால அவங்கள வந்து நல்லா தெரியும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சாரு, பிரியல, தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. அந்த பதவியில இருந்து தூக்குனாங்க, கட்சியை விட்டும் தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ண போறாரு? ஆனா அவர் தூக்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் எதிர்த்து பேசுறாரு அப்படின்றது தான். அப்படி எதிர்த்து பேசுறப்போ இந்த மாதிரி கட்சிக்கு விரோதமா செய்யறாரு, அதாவது கட்சி விரோதமா ஒரு விஷயம் செஞ்சாரு, அது செய்யறாருன்ற அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டாங்க. தூக்கினதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஏடிஎம்கே ஒன்று சேர்ப்பேன், அம்மா கட்சி வந்து நான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருந்தவர் ஒன்று சேர்ப்பாருன்னு சொல்லி நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ ஒன்று சேர்ப்பாரு அப்படின்னு. அவர் திடீர்னு பார்த்தா போய் தாவேக்கால போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்ன புரியும், எனக்கு புரியல எதுக்காக தாவேக்கால போய் சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தாவேக்கால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அடிச்சுக்கிட்டு இருந்த சில அணில் குஞ்சுகள்னு சொல்லலாமா, தற்கூரிங்கள்னு சொல்லலாமா, அதாவது ஆச்சரியக்குறி சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, அதாவது டிவிக்கோட தொண்டர்கள் ரசிகர்கள்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, செங்கோட்டையன் வந்து வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டால ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திடீர்னு இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தா ஃபீல்டில் வந்து ஒரே செங்கோட்டையன் அவர்களோட வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா டிவிகே விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு சில அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையில் போட்டிருக்கான். அவர் வந்து எப்படி இந்த ஒரு தெரியுமா, அப்படி இந்த ஒரு தெரியுமா, இப்படி இந்த ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபயர் விட வச்சிருக்காங்க. டிவிக்கே என்னதான் ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் அதுல வந்து சரியான ஒரு கொள்கையோ இல்ல வந்து ஒரு ஐடியாலஜியோ எதுவுமே சரியா இல்லைன்றதுதான் உண்மை. ஏன்னா அதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ எப்படி செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் கூடவே இருந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிரச்சாரத்துக்கு எல்லாமே ஐடியா சொல்லி கொடுத்த அவரு எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு அப்படின்றதான் எல்லாருக்குமே சந்தேகம். எதுக்கு சேர்ந்தாருன்னு அவருக்கும் தெரியல, எதுக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கும் புரியல. அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் மக்களுக்கும் இருக்கு. எதுக்காண்டா அவர் ஏடிஎம்கே ஒன்று சேர்க்கிறதா சொன்னாரு, எதுக்கு ஒரு அதில் போய் ஜாயின் பண்ணாரு அப்படின்றது எல்லாருமே மிகப்பெரிய கன்ஃபியூஷன். அவரு மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். அதாவது அவர் போட்ட 4 கண்டிஷன்ஸ். அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, முதல்ல அதாவது நம்ம செங்கோட்டையன் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா வந்து இந்த கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, இங்க வந்து அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த இடத்துல வந்து அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது. 8 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்திருக்காரு. அவர் தோல்வியே அந்த இடத்துல ஒரு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் தான் அந்த இடத்துல. அப்படி இருக்கிறப்போ
அந்த இடத்துல வந்து அதாவது கொங்கு நாடு சொல்லக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அது வந்து ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது யாருமே அந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, நான் முடிவு பண்றதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க யார் நிக்கணும், அதாவது அந்த எலெக்ஷன்ல வந்து அங்க யார் கேண்டிடேட்டா நிக்கணும்ன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் லைட்டா ஸ்டன்னா இருக்காரு. என்ன இது, நம்ம முதலமைச்சர் நம்ம தலைவரா இல்லை இவர் தலைவரா அவனும் புரியலையே அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி குழம்பியிருக்காரு. இப்போ வந்து அந்த கொங்கு நாடுகள் சைட்ல வந்து இப்போ வேற அதாவது கூட்டணி கட்சியில இருந்து யாராவது நிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த கூட்டணி, அவங்க எங்கெங்க நிக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்வியஸ்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவரு தான் கட்சியிலேயே வந்து சீனியர் இல்லையா, அவர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. அவர் கேட்டதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி கொங்கு சைடு ஃபுல்லாவே ஏன் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னைய கட்சியை விட்டு தூக்குற, வர்றேன் ரிவீட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஐயா வந்து எங்க நிற்பாரு, எடப்பாடியில ஓகேவா, ஒரு ஊரே வந்து எடப்பாடி தான் ஓகேவா. அப்படி எடப்பாடி ஐயா நிற்கக்கூடிய எடப்பாடியில வந்து நான் சொல்ற ஆளை தான் நிக்க வைக்கணும், நான் எப்படியாவது எடப்பாடி அவர்களை தோக்கடிக்கணும், அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து நான் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஃபயர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து விஜய் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஓகே சார், நம்ம பார்த்துக்கலாம், எடப்பாடியில் நீங்க சொல்றாலும் நீ பாட்டிடலாம், இபிஎஸ் ஜெயிச்சிடலாம், ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி ஃபயர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் தான் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சரா நீங்க இருங்க, துணை முதலமைச்சரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துணை முதலமைச்சரா, ஐயோ நம்ம வேலை எவ்வளோ வச்சுருவாங்க போலயே, உடனே வந்து முதலமைச்சரை வந்து புஷியானந்தை போட்டு நானே துணை முதலமைச்சராக வந்துட்டு வந்து படம் நடிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், அந்த இடத்துல வந்து புஷ்வானந்த் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சாரா என்னன்னு தெரில. அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் அப்படின்னா, ஏற்கனவே துணை முதலமைச்சருக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், நீங்க வேணா ஒன்னாவது துணை முதலமைச்சராக இருங்களேன். எப்படின்னா அதாவது இருக்கிற துணை முதலமைச்சர்ல நீங்களும் ஒரு துணை முதலமைச்சராக இருங்களேன், என்ன தப்பு இதுல அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை கட்சியில் இருக்கிற வந்து 234 துணை முதலமைச்சர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே துணை முதலமைச்சர் தான். முதலமைச்சர் ஒருத்தர், துணை முதலமைச்சர் 234 பேர் அப்படின்ற மாதிரி. அங்க இருக்கிறதுல நீங்களும் ஒரு துணை முதலமைச்சரா இருக்காங்கன்னா எத்தனை துணை முதலமைச்சர் இருக்காங்கன்றே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சொல்ல போனா வந்து புஷியானந்த் அவர்களும் ஆதவர்ஜனா வந்து என்கிட்ட வந்து பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நீங்க தான் வந்து டைரக்டா என்கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் துணை முதலமைச்சராக போறாரு, ஸோ வந்து முதலமைச்சர் வந்து டேரக்டா விட தான் பேசணும். அதாவது கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏவோ அவங்க யாருமே வந்து பேசக்கூடாது. பேசினா ஒன்லி டைரக்ட் கான்டாக்ட், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட், ஒன் தான். விஜய் விச செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் தான், வேற யாருமே உள்ள குறுக்க வரவே கூடாது. குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி யாருமே வர, கௌசிக்கும் வரக்கூடாது, எந்த கோனிசாக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாருமே வரக்கூடாது. 2 பேருக்குள்ளேயே வந்து டாக்ஸ் மட்டும் தான். இதுதான் வந்து இவங்க போட்ட 4 கண்டிஷன்ஸ். அதாவது செங்கோட்டையன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து டிவிக்கு இணைய போறாரு அப்படின்ற நியூஸ் வெளியே கணிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிஎம்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க வந்து நம்ம கட்சிக்கு வாங்க, நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்சியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் சேரல. ஏன் அப்படின்னா இப்ப டிவிகேல சேர்ந்ததுக்கே வந்து போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுவே டிஎம்கேல சேர்ந்துருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பிச்சதா ஏடிஎம்கே, சரிங்களா? அந்த கட்சியில இருந்து இங்கிட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து கலைஞர் ஐயாவுக்கு நான் வந்து விசுவாசமா இருப்பேன், அவர் இல்லையா, நான் வந்து இப்போ வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு விசுவாசமா இருப்பேன், நான் வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு எப்படி இருந்தோம்னா அந்த மாதிரி இப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள அவரே உள்ள வர முடியாதாட்டிருக்கு, அந்த மாதிரி கலாச்சி தள்ளி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. டிவிகேல இணைஞ்சதுக்கு அப்புறம் போட்ட 4 கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த 4 கண்டிஷன்ஸுக்கும் ஓகே சொன்னதுனால தான் இப்போ வந்து டிவிகேல அவர் இணைஞ்சிருக்காரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கான இது பண்ணாங்க அப்படின்னா அந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் என்ன கதை அப்படின்றது தெரியல. ஆனாலுமே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை உடைக்கிற மாதிரி தான் எடப்பாடி ஐயா வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த நான் உடைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அங்க இருக்கிற கூட்டம், செங்கோட்டையன் விழுந்த கூட்டம் எல்லாமே வந்து ஏடிஎம்கே கட்சிக்காக விழுந்தது, எதுவுமே அவருக்கு தனிப்பு முறையில யாருமே போடவே கிடையாது அப்படின்றத வந்து எனக்கு காட்டணும் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்திருக்காரு. ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறா, யார் முன்னாடி வரா, யார் பின்னாடி வர போறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப டிவிகேல சேர்ந்ததுனால கண்டிப்பா டிவிகே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து ஓட்டு அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கா? உண்மையாவே அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோட்ல கொங்கு மண்டலத்துல இவருக்காக விழுந்த ஓட்டா, இல்ல ஏடிஎம்கே அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு கட்சிக்காக விழுந்த ஓட்டா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.